ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஜிடி San Andreas ஸ்டோரி மோட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சி மிஷின் மட்டும் தான் கேஸ் இருக்குது. இப்போ எல்லா மிஷினும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். நீங்களே மேப்பில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சி மிஷின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆஃபீஸர் தான் கேஸ், இந்த 3 ஆஃபீஸர் இருப்பாங்களா, அவங்க தான் கேஸ். அவங்க மூஞ்சி பார்க்குற மாதிரி சிஜிக்கு பிடிக்காது, இருந்தாலும் வேறு வழி இல்லை, அதுக்கு பே தான் ஆகணும். அதுக்கு மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ புதுசாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு அப்படியே பழைய பார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கார் இருக்குது கைஸ். இந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து மாடிஃபை பண்ணி நம்ம கராஜில் விட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டருக்கு ஏற்ற கார் மாதிரி கேஸ் இருக்குதா. இந்த காரை பார்த்தாலே கேங்ஸ்டர் தான் வரான், நம்ம சிஜி தான் வரான்னு தெரிஞ்சுக்கணும் கேஸ். அதனால தான் இந்த காரை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் யூனிக்காக. ஓகே, இந்த கார் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுவாங்க கேஸ், க்ரீன் கலர் ஹார்ட் போட்டு. ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக அந்த சி மிஷின் கிட்டே போய் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே சி, பார்த்துட்டா நம்ம லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வழி மாறி போயிட்டோம். ரைட்டில் திரும்பி போகிற ஸ்ட்ரைட்டாக பண்ணாட்டா பாவி போலீஸ்காரன், நீ தான் இடிச்சு எனக்கு என்ன ஸ்டார் கொடுக்க இப்படி வந்து, இது உங்களுக்கு நியாயமா இல்லையாடா. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா சி மிஷின் கிட்ட வந்தாச்சு. இங்கே பார்க் பண்ணிட்டு போகலாம் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா டிசிப்ளினாக கேங்ஸ்டர் நம்ம சிஜி, அதனால தான் பார்க்கிங்லாம் பார்க் பண்ணிட்டு போகிறாரு. நம்ம காருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் கேஸ் அடி விழுந்திருக்கு, வரவில்லை. நம்ம பார்த்து ஓடி இருந்தாலும் லைட்டாக அடி விழுந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. கண்ணாடி உடஞ்சிருக்கு, அந்த பம்பர் உடஞ்சிருக்கு. ஓகே சி, இவங்க அந்த ஆஃபீஸர் 3 இடியட்ஸ் மாதிரி 3 பேர் வராங்க பாருங்கள். இந்த 3 பேர் தான் பார்த்தாலே பிடிக்காது சிஜிக்கு. பார்த்தோன்னே ஓடனா பார்த்தீங்கன்னா நம்ம சிஜியை வச்சு கலாய்க்கானுங்க வச்சு செய்கிறாங்க கேஸ். ஏன்னா பவர் அவங்க கீழே இருக்குது. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீங்களே பாருங்கள், இவங்க சாவ நம்ம கீழே தான் கேஸ். ஓகே சார், பார்த்தீங்கன்னா ஏதோ டாக்ஸில் வந்து நம்ம ரஷ்யன் கேங்ஸ்டருக்கும் பாலாஸ் கேங் மெம்பர்ஸும் டீலிங் போயிட்டுருக்காங்க கேஸ். அந்த டீலிங் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சு விடணுமா கேஸ். முடிச்சு விட்றதுனா மொத்தமாக முடிச்சு விட்றது கேஸ். அப்படி முடிச்சுட்டா தான் நமக்கு இந்த மிஷின் பாஸ் ஆகும். வாங்க அந்த இடத்துல போய் உங்களுக்கு நேராக மீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கார் எடுத்துகிட்டு போதில்லை கேஸ்னா, எந்த கார் எடுத்துகிட்டு போனால் நம்ம காருக்கு தான் டேமேஜ் ஆகும், இல்லாட்டி கார் மறைஞ்சு போயிடும் கேஸ். நம்ம வீட்டுக்கு போயிட்டு வேறு கார் எடுத்துகிட்டு போகலாம் கேஸ். வாங்க உங்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல போய் மீட் பண்ணுறேன். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூஸ் கிட்ட வந்தாச்சு. நம்ம காரை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, காருக்கு ஒன்றும் இல்லை, சின்ன அடி தான்ட்டு. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன அடி தான், ஆனால் நம்ம சிஜிக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி மாதிரிலாம் பேர்ந்துருக்கும் என்னத்துக்கு. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூஸ் கிட்ட என்ட்ரு ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காரை வந்து நம்ம மாற்றிட்டு போயிடலாம் கேஸ். ஏன்னா நம்ம இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டோம், அந்த லொக்கேஷனுக்கு போல். வீட்டுக்கு போயிட்டு இந்த காரை கராஜை விட்டுட்டு அந்த வேறு ஏதாச்சும் கார் எடுத்து போகலாம் கேஸ். பைக் இந்த பைக் எடுத்து போகலாம். ஏன்னா அந்த கார் எடுத்து போனால் அந்த இடத்துல அந்த லொக்கேஷனில் திடீர்னு கார் மறைஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த காரை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஜிங்கிற கேங்ஸ்டர் கூட கார் பார்த்தீங்கன்னா கேஸ் கார் பகைஞ்சிட்டு அவ்வளோதான். உள்ளே எது வண்டி இல்லை, வெளியே இருக்கிற ஏதாச்சும் வண்டி எடுத்து கேஸ். நம்ம ஸ்ட்ரீட் வண்டி வெளியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை எடுத்து போகலாம். வேணாம், நம்ம ஸ்ட்ரீட்டோட வண்டி தான் ஆபத்துக்கு பாவம் இல்லை, உதவும் இருக்கிறாலும். பார்த்தீங்களா கேஸ், இதான் நம்ம கேங்கோட ஸ்வீட் மெம்பர் கார். ஓகே கேஸ், இந்த கார் எடுத்துகிட்டு போய் நேராக அந்த லொக்கேஷனில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே கேஸ், கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி இன்னும் அந்த லொக்கேஷன் நம்ம கண்டுபிடிக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே முட்டுச்சந்தா தான் இருக்குது. முட்டுச்சந்தா இருந்தாலும் அதை இடிச்சிட்டு வழி வருவாங்க கேஸ் நம்ம சிஜி. அதான் கேஸ் கேங்ஸ்டர் சிஜி. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நம்ம கண்ணில் தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து அந்த லொக்கேஷன் வந்துடும் நினைக்கிறேன். இந்த இடத்த கண்டுபிடிக்குள்ள ஒரு வழியாக ஆகிட்டு கேஸ். நம்ம காரில் ஸ்வீட்டோட காரு, ஸ்வீட்டுக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே கேஸ், இதான் பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யன் கேங்ஸ்டரோட டீலிங் பேசுகிற இடம் நினைக்கிறேன், பாலாசம்பஸ் கூட. இவன் தான் கேஸ் அந்த ரஷ்யன் கேங்ஸ்டர் நினைக்கிறேன். தான் காருக்குள்ளே இருக்காமல அவன் தான் நினைக்கிறேன், இல்லாட்டி அவனோட கார் நினைக்கிறேன், அது யாருன்னு தெரியல. ஆனால் ஓகே கேஸ், இந்த ஷட்டரை தான் நம்ம உடச்சிட்டு உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கேஸ், இதுக்குள்ளே தான் டீலிங் நடக்குன்னு நினைக்கிறேன் கேஸ். ஆமாம், வேறு மாதிரி தான் இருக்க நினைக்கிறேன் மிஷினு. செக்யூரிட்டி கார்டெலாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக வச்சுருக்கானுங்க. இப்போ நம்ம தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் கேஸ். உள்ளே போய் அடி எடுத்துக்கிறவனே போடு கேஸ், வேறு மாதிரி கேஸ். இந்த சிஜிங்க பேரை கேட்டாலே ஃபயர் தானாக பறக்கும் கேஸ். சாவங்கடா, என்னோட ஷார்ட்கன் வச்சு சுட்டுட்ருக்கோம், கண்ணை மாற்றணுமே டக்குன்னு. ஓகே கேஸ், இந்த எஸ்எம்ஜி வச்சு நம்ம எல்லாத்தையும் சுட்டு முடிக்கலாம் கேஸ். நமக்கு எடுத்துக்கலாம் ஹெல்த் வேறு இல்லை, அங்கே ஒரு ஆர்மர் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த உள்ள 2 இருக்காங்க கேஸ். அவங்கள சுட்டு முடிச்சுட்டு அந்த ஆர்மர் எடுத்துகிட்டு உள்ளே போயிட வேண்டியதான் கேஸ். வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் கேஸ். அப்படியே கண்ணையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். புல்லட் தேவைப்படும் நமக்கு, கண்ணெலாம் காசு கொடுத்து வாங்குற மாதிரி நிலைமை இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த ஆர்மர் எடுத்துகிட்டு நேராக உள்ளே போய் அட்டாக்கிங் மூடுதாங்க கேஸ். எவன் வந்தாலும் அடிச்சு தூக்குறோம் கேஸ். உள்ளே அடிச்சு தூக்குற சுட்டு தூக்குறோம் கேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் ஒழிஞ்சிருக்காராம். நாங்கள் கண்டே பிடிக்கலையே உங்களை, நீங்கள் எப்படியா ஒழிஞ்சிருக்கீங்க ஏஸ்? இங்கே ஒழிஞ்சு எட்டி பார்த்தா பார்த்தீங்களா? என்னடா இப்படி இருக்கீங்க உங்கள் டீமில்? வர வரைக்கும் எட்டி பார்க்கிங்க, வந்த பறவை உள்ளே போகிறீங்களா? வந்த உடனே உள்ளே போகணும்டா, வந்த பறவை பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க. ருண்டு அடி வாங்குறாங்களே, யார் பத்த பிள்ளையோ. சரி சாவங்கடா கேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேரியரில் சுட ட்ரை பண்ணுறேன், ஆனால் சுட முடியல. அது வந்து வெறும் இதான் நினைக்கிறேன். ஆனால் அதுலேருந்து ஒரு பேரியர் மட்டும் வெடிச்சது கேஸ். இங்கே ஒருத்தர் இருக்கான், முடி 2 பேர், ஒருத்தர் இல்லை அங்கே. அப்படி போடு, வேறு மாதிரி கேஸ். இங்கே வழி இருக்கா இல்லை கேஸ். இங்கே ஒரு ஆர்மர் இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். எல்லாமே நமக்கு தான் கேஸ். இனிமேல் யார் நம்ம சிஜி பேரே கேங்ஸ்டர். அப்படி போடு, எவனும் இல்லை நினைக்கிறேன், சாவலாம் நினைக்கிறேன் அவனும் கேஸ். மேலே ஒருத்தர் இருக்கான், கீழே 2 பேர் இருக்கானுங்க. சாவோட அதான் இருக்காங்க கேஸ். பாலாஸ் கேங் மெம்பர் மேலே இருக்காங்க. இப்போ தான் பாலாஸ் கேங் மெம்பர்ஸே பார்க்கணும். இது வரைக்கும் அந்த ரஷ்யன் கேங் மெம்பர் தான் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே 2 பேர், போடு சாவுங்கடா. இங்கேயும் பேரலாக இருக்குது நிறைய, ஆனால் அதை சுட்டா வெடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இந்த கண்ணை எடுத்துகிட்டு நம்ம இப்போ மேலே தான் போகணும் நினைக்கிறேன். மேலே தான் நமக்கு மார்க் காட்டுது. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா எல்லா கண்ணையும் லூட் அடிச்சாச்சு.
இப்போ மேலே இங்கே ஒரு AK-47 இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த AK-47 AK-47 இருக்குது. நம்ம இப்போ தான் ஞாபகம் வருது கேஸ் பார்த்தீங்கன்னா. இந்த கண்ணை பார்த்தப்ப தான் நமக்கு ஞாபகமே வருது. சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம AK-47 வச்சு அதில் சுட்டு காலி பண்ண போகிறோம். ஆனால் AK-47 வச்சு சுட நல்லா இருக்கா, ஆனால் ஓட மாட்டேங்கான ஸ்பீடாக. டேக் அவுட் த ரஷ்யன் ஆர்ம் டீலர்ஸ் இன்சைட் த ஆஃபீஸ் இருக்கான். இந்த கேஸ் அவன் தான் கேஸ், அந்த ரஷ்யன் டீலர் அவனை தான் கேஸ் முடிக்கணும் நம்ம. இப்போ தான் நமக்கு இன்னொரு ஆர்மர் இருக்குது. மற்ற 3 ஆர்மர் கிடையாது கேஸ் இந்த இடத்துல. கேஸ் தப்பிச்சு போகிறான்னு நினைக்காம நம்ம கேஸ் தப்பிச்சு போகிறான். ஆனால் நம்மளால் சுட்ட முடியல, அவனை ஏம் பண்ண முடியல. கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவனை எவ்வளோ தடவை சுட்டுதான்னா அவனுக்கு கொஞ்சம் கூட சாக மாட்டேங்க. கேஸ் எழுத்து கூட போக மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு. கேஸ் அவனை விடக்கூடாது கேஸ், விராட்டி போய் கொள்ளணும் கேஸ். அவனை விட்டா பிறகு தப்பிச்சு போயிடுவான். அப்புறம் நம்மளோட பாலசாலை மெம்பர்ஸ் பலசாலி ஆயிடுவானுங்க. இந்த பாருங்க கேஸ், இந்த பாருங்க. ஐயோ AK-47 எடுத்து சொல்லணுமே. சாப்பிட அவர் காரில் வச்சு போகிறாங்க கேஸ். கார் எடுக்கான் ஓடு, காரை கொளுத்து வச்சு கேஸ். வேறு மாதிரி கேஸ் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டு கேஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம தப்பிச்சு போகணும் நினைக்கிறேன். ஆனால் கேஸ் எதுவும் வரல. ஆனால் அவங்க ஆள் யாருமே இல்லை கேஸ். அவங்க ஆளத்தையும் நம்ம போடுறதுலையாச்சு. ஓகே, இந்த மிஷின் பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு அப்படியே இந்த மிஷின் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பழைய பாஷையில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் கேஸ். டாடா, பை பாய்.